ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை எபிசோட். விஜய் சேதுபதி சார் வந்துட்ட உடனே வாத்து போல எபிசோட் லெவலே வேற மாதிரி போச்சு. சோ இன்னைக்கு வந்துட்ட எபிசோட்ல மெயின் ஹைலைட் கம்ருதீன் தான். ஆனா அவர் பண்ணுற விஷயங்கள் பார்த்தா ரொம்ப ஓவரா ரொம்ப கேவலமா நடந்துக்குறாரு. தோத்துட்டா அந்த தோல்வியை எக்ஸாப்ட் பண்ணணும். அதுதான் ஃபேர் ப்ளே. ஆனா கம்ருதீனுக்கு அந்த புத்தியே இல்லை. அவர் எப்போயும் யாரால தோத்தாரோ அவரையே ப்ளேம் பண்ணி திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கார். ஃபேக் அப்படின்னு சொல்லி ரம்யாவை திட்டிக்கிட்டு அவளை கோன பண்ணுற மாதிரி நடந்துக்குறாரு. அண்ணான்னு சொன்னா குத்தக்கூடாதா? அப்ப அது கேமா இல்லே. அது ஃபேவரைட்டிசம் கேம் ஆயிடும் கம்ருதீன். அதோட சுபிக்ஷா கிட்ட போயிட்டு நீங்க இங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இது ஒரு மனிதருடைய பேக்ரவுண்ட் ஐ கேலி பண்ணுற மாதிரி தான். எங்க இருந்து வந்தா என்ன, நீயே என்ன சோ ஸ்பெஷல்? இது சரியில்லை கம்ருதீன். விஜய் சேதுபதி சார் வந்த உடனே அதனாலதான் கம்ருதீனை செம்ம தாளிச்சு எடுத்தாங்க. அவரே சொல்லிட்டாரு, சாரி நீ கேம் புரியாம விளையாடுறே. பாத்ரூம் போனா கூட குத்தலாம். அதுதான் ரூல். அந்த நேரத்துல கம்ருதீன் வாயில இருந்து சாரியே வந்துடுச்சு. ஆனா ஆண்டி கிளைமேக்ஸ் என்னன்னா இவருக்கு இன்னும் தெரியல தப்புன்னு. இன்னும் டாட்டி கேம் தான் விளையாடணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயையோ. அடுத்த வாரம் பார்ப்போம். பார்வதிய குத்த போறாரா இல்ல ஃபேவரட்டா காப்பாத்த போறாரா? அதோட கம்ருதீன் அப்பாவும் அந்த இடத்துல சண்டை போட்டப்ப அவனை தூண்டி விட்டுட்டு இப்போ கம்ருதீனுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷ பாய்சன் பாட்டில் பார்வதி. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் மாஸ்டாஸ் பற்றி பேச ஆரம்பிச்சார். பாவம் சார். மனுஷனே குழப்பம். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல யாருமே இல்ல. கம்ருதீன் கூட சொல்ல வேண்டியதை விட வீக்கஸ்ட் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயர் விட்டு விட்டு போனார். அன்பு 2 பாயிண்ட் கேங் இருந்தா கூட சொல்ல முடியல. இவங்க கேங் தான் சார், அவங்க லீடர் மாதிரி இருக்காங்க சொன்னா போதும். ஆனா அது கூட சொல்ல முடியல. விஜய் சேதுபதி தலைய பிச்சி எப்பா நான் விரும்புற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும்னு நினைச்சாரு போல. கடைசில விஜய் சேதுபதி நீ ஜெயிச்சது உன் மெரிட் இல்லை, அவங்க விட்டிருந்ததால்தான் சொல்லி கம்ருதீனை மறுபடியும் நிப்பாட்டி வைத்தார். செம்ம என்ட்ரி, செம்ம எண்டிங். அதுக்கப்புறம் இருமுகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு டாபிக். அதில் ரொம்ப பேர் பார்வதிக்கு ஓட்டு போட்டாங்க. ஏனெனில் அவங்க ரொம்ப கனிங். ஒரே சைட்ல அன்பா பேசுவாங்க, மறுபடியும் வேற சைட்ல புகார் பண்ணுவாங்க. அப்சாரா சொன்னது 100 விழுக்காடு கரெக்ட். இப்போ பார்வதிக்கே சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பிஆர் டீம் கூட கான்டென்ட் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறாங்க போல. இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து ரொம்ப காம் ஆன எபிசோட். பெருசா யாரையும் ரோஸ்ட் பண்ணல. ஆனா நாளைக்கு மேபி அரோரா ரோஸ்ட் இன்கமிங். சரி நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு நடந்த ஹைலைட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கம்ருதீன் தப்பா இல்லேனா விஜய் சேதுபதி ஓவரா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதுபோன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.